கேம் விளையாடுறப்ப நம்ம அம்மாக்குலாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது நம்ம கேம் விளையாடுறது. அதே மாதிரி தான் இந்த மேத்யூ பி அப்படிங்கிற யூடியூபரோட அம்மாவுக்குமே அவர் கேம் விளையாட சுத்தமா பிடிக்காதான். சோ அதனால தான் அவர் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சீக்ரெட்டான கேமிங் ரூம் பண்ண போறாரு. பட் அதனால அவங்க அம்மாவும் தங்கச்சி இருந்தாங்க அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா. அவங்க 2 பேருக்கும் வந்து பாரிஸுக்கு வந்து டிக்கெட் கொடுத்து நீங்க பாரிஸ் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க ஜாலியா கிளம்பி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குதுங்க. அந்த படிக்கட்டுல வந்து பெரிய ஓட்டையை போட்டு அதுக்குள்ள ரூமே பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் பிளான் எல்லாம் போட்டுட்டு ஷாப்பிங் பண்ண போயிடுறாங்க. அதே டைம்ல வந்து உங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து ஃபிளைட் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்பிங் பண்ண போயிட்டு ஹெட்போன்ஸ், கம்ப்யூட்டர், ஜாய்ஸ்டிக் எல்லாமே வாங்குறாங்க. தென் சவுண்ட் கேன்சல் பண்ணக்கூடிய மேட்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம சின்ன பசங்க மாதிரி பொம்மைலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இஷ்டத்துக்கு வாங்கிட்டு கிட்டத்தட்ட பில்லு வந்து $2327 வந்துருச்சு. நம்ம ஊரு கணக்கு படி கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாங்க. அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சியுமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாரிஸ. அந்த பாரிஸோட மியூசியமுக்கு போயிட்டு மோனாலிசாவோட பெயிண்டிங் பாத்துட்டு இருக்காங்க ஜாலியா. இப்ப நம்ம வீட்ல மேத்யூ பீமன் டீம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து வரிசையா வந்து கொட்டிட்டு இருக்காங்க உள்ள. ஆனா இப்பதான் ஒரு பிரச்சனை. அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த டிவி எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. சைஸ் பத்த மாட்டேங்குது. அந்த டிவி கொஞ்சம் பெருசா இருக்குதுங்க. அதே டைம்ல அம்மாவும் தங்கச்சி வந்து ஈஃபில் டவர்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிவி உள்ள கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா சைட உடைச்சுதான் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சைட ஃபுல்லா உடைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா இப்ப டிவி உள்ள போகுது. ஆனா அதை பாக்கிறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குது. ஏன்னா வீட்டே உடைச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஜாலியா டிஸ்னில வந்து சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்ட் உள்ள வந்து நீ தான பெயிண்டிங் பண்ணணும், சூப்பரா பெயிண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு பெயிண்டிங் சொல்றாரு. அது என்ன சீலிங் பண்ணி விட்டுறா மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சீலிங் பண்றாப்ல. மொத்த பெயிண்ட் அவர் வாய் முக்கு எல்லாத்தையும் விழுந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்து மொத்த ரூம் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. டெக்கரேட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஃபுல் அட்ராசிட்டி தான். அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவரும் போட்டு ஃபுல் அட்ராசிட்டி பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போட்டு நிறைய பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கணும்னு பார்த்தா மேத்யூ பீம் வந்து ஃபுல்லா கோகோ கோலா மட்டும் தான் வாங்குறாப்ல. அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு இவ்வளவு கோகா வாங்குறது. அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சி வந்து பாரிஸ் வந்து கிளம்ப போறாங்க. இப்ப கடைசியா வந்து PS5 உள்ள கொண்டு வராப்ல. அது பாக்கிறதுக்கு சும்மா பயங்கரமா இருக்குது. ஆனா இப்ப அந்த பெரிய ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையை மறைக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் வேணும் அப்படி முடிவு பண்ணி ஒரு சீக்ரெட்டான ஆட்டோமேட்டிக் டோரை வாங்குறாங்க. அதை வாங்கி அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல அவங்க அம்மாவும் தங்கச்சி வந்து ஃளைட் ஏறிட்டாங்க. சரி இப்ப வீட்ல வந்து எல்லாமே பக்கம் ரெடி ஆயிருச்சு. அவங்க அம்மாவும் தங்கச்சி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவர் ஃப்ரெண்ட் வந்து டக்குன்னு வந்துட்டு நம்ம மேத்யூ பீம் வந்து இந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் தங்கச்சி வந்து வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. எங்கெங்கயோ தேடுறாங்க. பட் எங்கேயும் அவர் கிடைக்கல. இப்ப உங்க அம்மா வந்து படிக்கட்டு மேல கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பட் அவர் அந்த படிக்கட்டுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்க சீக்ரெட் ரூம்ல. கடைசியா வந்து உங்க தங்கச்சி வந்து இங்க என்னமோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா அது ஓட்ட உள்ள லைட் எரியுதுன்னு உள்ள பாக்குறாங்க. டக்கு நம்ம மேத்யூ மூஞ்சி காமிச்சறாப்ல. பார்த்துட்டு பயந்து போயிட்டாங்க அவங்க சிஸ்டர். அவங்க அம்மா என்னடா இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவ்வளவு பெரிய ஓட்ட. பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன், வீட்டு எப்படி உடைச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு. ஆனா கடைசியா வந்து உங்க அம்மாவும் தங்கச்சி உள்ள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா சூப்பரா இருக்கே தம்பி, வேற லெவலுக்கு அப்படின்னு அவங்க பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ முடிஞ்சா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க நம்ம சேனலை.